பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 51:17 வசனத்தினுடைய பின்பகுதி. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாதவர். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியில பளபளப்பா தான் இருக்கும், ஆனா சில நேரங்களை வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே கருப்பாயி இல்ல கெட்டு போன பழமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அதே மாதிரிதான் வெளியில தெரியாது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறது. ஏதோ ஒரு சோதனை வரும்போதுதான் நம்முடைய இருதயத்துல இருக்கிறதான காரியம் வெளியே வரும். பாருங்க, பேதுருவை கூட நான் காவலிலும் உண்மை பின்தொடருவேன், சாவிலும் உண்மை பின்தொடருவேன்னு சொன்னாரு. ஆனா நடந்தது என்ன? அது வரைக்கும் அவர் ஆண்டவர் மேல அன்பாதாங்க இருந்தாரு. ஆனா ஒரு சில நிமிஷத்துல மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மறுதலிச்சிட்டோமேன்னு சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்தை பார்த்தாரு. பாருங்க, அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார். மறுபடியும் ஆண்டவருக்கு முன்னாடி மனம் கசந்து அழுதார். மறுபடியும் ஆண்டவர் அவரை புதுப்பித்தார். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சோதனை வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த மாதிரியான காரியம் வரும்போது நிறைய காரியத்துக்குள்ள விழுந்தும் போனாங்க, அழிந்தும் போனாங்க. தன்னுடைய இருதயத்துல இருந்த தவறு அவங்க உணரவே இல்லை. அதுக்காகத்தான் சில சோதனைகள் நமக்கு நடக்கும். ஒருவேளை நம்ம விழுந்து போனாலும் ஆண்டவர்கிட்ட முன்னேறி செல்வோம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை புறக்கணிக்காம எழும்பி நடக்க வைப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். God bless you.